ஒரு மறுமலர்ச்சியை நோக்கி நம்முடைய தமிழ்நாடு அரசு இன்றைக்கு வீடு நடை போட்டு பெருமிதத்தோடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல முதலமைச்சர் கிடைச்சிருக்கிறார். என்ன என்றால், இந்த அரசாங்கம் ஒரு வெளியரங்கமான அரசாங்கமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று நாளும் தெரிய வேண்டும். மூடி மறைக்கின்ற, நாளைக்கு பார்க்கலாம் என்று தள்ளி போடுகிற ஒரு அரசு அல்ல. அன்றன்றைய பிரச்சனைகளை அன்றன்றைக்கே முடித்து விட வேண்டும் என்று பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற ஆற்றல் மிக்க ஒரு முதலமைச்சராக மாண்புமிகு முதல்வர் தளபதி விஜய் அவர்களை நான் பார்க்கின்றேன். இன்னொன்று, எதை அணுகினாலும் மனித நேயத்தோடு அணுக வேண்டும் என்கின்ற சிந்தனை முதல்வருக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் மற்றவர்கள் இருப்பார்கள். அதைத்தான் நான் 72ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திமுக கட்சியிலே நான் உறுப்பினரான போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் பார்த்தேன். அதற்கு பிறகு இவரிடம் தான் நான் பார்க்கின்றேன். எதை முன்வைத்தாலும் மக்கள் பிரச்சனையில் ஒரு மனித நேயத்தை மட்டுமே கருத்தில் வைத்து கொண்டிருக்கிற ஒரு தலைவராக இவரை நான் பார்க்கின்றேன். அதனால்தான் தாய் சேய் நல்ல மருத்துவமனைக்கு ஒரு ஆய்வு செய்ய போகலாம் என்று நம்முடைய மருத்துவர், நம்முடைய அமைச்சர் அவரை அழைத்து கொண்டு செல்கிற போது, பார்த்துவிட்டு வந்து விடலாம், கைகளை கட்டி கொண்டே பார்க்கலாம், கைகளை நீட்டிக்கொண்டே பேசலாம். ஆனால் குழந்தை எடுத்து கொஞ்சுவது என்பது யாருக்கு வரும் என்றால், பாசமும் நேசமும் மிக்க அந்த குழந்தையை தொடுகிற போது, தூக்கி கொஞ்சுகிற போது, உன் எதிர்காலத்தை நான் பார்த்து கொள்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லுகிற உத்தரவாதத்தை தருகிற கரங்களாக அதை நான் பார்க்கிறேன். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சில வார்த்தைகள், வேர்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் மஸ்ட் பி மென்ஷன் ஹியர். ஏனென்றால் அவரை நான் இந்த தேர்தல் அறிக்கை குழுவில் நான் உறுப்பினராக இருந்தேன். அவர் எங்களுக்கு தலைவராக இருந்தார். விரல் நுனியில் விவரங்களை எல்லாம் சேகரித்து வைத்துக்கொண்டு மாண்புமிகு முதல்வர் தலைவர் அவர்களை பார்த்து தேர்தல் அறிக்கையில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அவருடைய ஆலோசனை பெறுவதற்காக நாங்கள் 2 பேர் உட்கார்ந்து இருக்கிற போது, இவர் நேர்த்தியாக வரிசைப்படுத்தி வகைப்படுத்தி அந்த சொல்லிய விதமும், அதை அவர்கள் ஏற்றுக்கொண்ட விதமும், 1 மணி நேரம் இவர் எடுத்து சொன்னாலும் கூட நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தலைவர் அவர்கள் இப்படி பார்த்து கொண்டே இருந்தார். ஆனால் கை மட்டும் எதையோ எழுதி கொண்டே இருந்தது. இவர் 1 மணி நேரம் பேசுகிறார். என்னென்ன துறை என்பதை பற்றி எங்களுக்கு குழு எடுத்த முடிவுகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தார். 1 மணி நேரம் முடிந்த உடனே நம்முடைய முதல்வர் என்ன சொன்னார் தெரியுமா? இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னீங்கல்ல, அதில் ஒரு 8 மட்டும் முக்கியமாக போட வேண்டும் என்று வரிசைப்படுத்தி இவர் 1 மணி நேரத்தில் சொன்னதை 1 நிமிஷத்தில் 8ஐயும் சொன்னார். ஆக வகைப்படுத்தி வரிசைப்படுத்தி சொல்லுகிற ஒரு தலைவர், அதை ஏற்றுக்கொண்டு முன்னுரிமை கொடுத்து எதை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தலைவர் என்று அவர்களை பார்த்தேன். அதனால்தான் மக்கள் இன்றைக்கு அவரை விரும்பி ஏற்றுக்கொண்டு நாங்கள் விரும்புகிற முதலமைச்சர் என்று அவரை பொறுப்பில் அமர்த்தி இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் ஒரு நல்ல அமைச்சர், அதாவது இங்கே பேசுகிற போது யதார்த்தம் இருக்க வேண்டும். இந்த அடுக்குமொழியிலே பேசுவதும், நான் திறந்த பேச்சாளர் என்பதை நிரூபிப்பதற்காக அமைச்சர்கள் அல்ல, ஒரு யதார்த்தமான வார்த்தை. அவர் சொன்னபோது ஐ ஃபெல்ட் ரேதர் கில்ட்டி அபவுட் மை லைஃப். ஏனென்றால் அவரை போல தான் எனக்கும் 86 ஒரு குழந்தை, 88 ஒரு ஆண் குழந்தை, 3வது ஒரு பெண் குழந்தை, 90. இந்த 3 குழந்தைகள் பிறக்கிற போது நான் அனைத்து இந்திய அண்ணா திமுக கட்சியிலே மாநில எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர். தமிழ்நாடு முழு சுற்றி கொண்டே இருப்பேன். அப்போ இரவு வெகு நேரமாக வீட்டுக்கு வந்தால் அப்போ தான் பாட்டு பாடி அந்த குழந்தையை தூக்க போய் தொட்டிலே ஆடி முடித்திருப்பார். நான் வந்த உடனே அவனை தூக்குவேன். ஏங்க இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இப்போ தான் தூங்க வச்சேன், வந்தோன்னு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, அவ்வளோதான், ஒரு 10 நிமிடம் தான் நான் கொஞ்சுவேன், அப்புறம் நான் போய் படுத்துக்குவேன். காலையில் சொல்லுவாங்க, நீங்கள் எழுப்பி விடுறீங்க, 10 நிமிஷம் கொஞ்சிட்டு போய் படுத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் தூங்கும்போது மணி 4 ஆகிவிட்டது என்று சொல்லுவார்கள். இப்போ அவர் சொல்லுகிற போது சொன்னார் அல்லவா, 2 வயது வரைக்கும் நான் தான் வளர்த்தேன் என்று. ஐயோ, நம்ம அப்படியெல்லாம் அவர்களுக்கு செய்யாமல் போய்விட்டு என்கின்ற குற்ற உணர்வு தான் எனக்கு மிஞ்சியது. ஏனென்றால் கணவன் மனைவிக்கு இடையே நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்கின்ற ஆதிக்க உணர்வெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிற. திருமணமாகி ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு என் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தார்கள். அப்போ வந்த அந்த பெண் கணவனை பார்த்து, ஏய் ரகு, கொண்டாந்து இதெல்லாம் வச்சு எவ்வளோ 6:30 மணி வந்து சாப்பிடு அப்படின்னா. நான் சொன்னேன், என்ன ரகுன்னு கணவன் பேரை சொல்லி கூப்பிடுங்களா என் மனைவி? ஏங்க நம்ம காலம் வேறு, இப்போ வேறு. எனக்கு திருமணமான உடனே எங்கள் அப்பா அம்மா திருமணம் முடிந்து முதல் இரவுக்கு முன்பாக அவர் காலை தொட்டு நீ வணங்கு என்று சொன்னார்கள். அப்போ என் ஐயோ எது காலில் விழுறேன்னு கேட்டேன். எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்கன்னு சொன்னாங்க.
எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் மெடலிஸ்ட் அவங்க. அப்போது அந்த காலம் வேறு. புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே உனக்கு சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேடு முன்னே என்று ஒரு பாட்டு வரும். நீ இப்படிலாம் அடங்கி நடக்கணும், ஒடுங்கி நடக்கணும் என்றெல்லாம் சொல்லும். இப்போது அந்த கதையெல்லாம் நடக்காது. ஏனென்றால் சரி, அவங்க சொன்னாலும் ஆணாதிக்கம் என்பதை பற்றி விரிவாக நம்முடைய அமைச்சர் சொன்னார் அல்லவா. அந்த காலத்தையெல்லாம் இப்போ தாண்டி சரிநிகர் சமமாக வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, கருத்துக்களை கேட்பதாக இருந்தாலும் சரி, இருவருக்கும் இருக்கக்கூடிய பரஸ்பர உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற குடும்பங்களாக இது மாறி வருகிறது என்பது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கிற. அந்த வகையில் தமிழ்நாட்டு பெண்கள் வீர பெண்களாக நம்முடைய முதல்வர் விரும்புகிற ஒரு பெண்மணிகளாக இன்றைக்கு வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது.